ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் நிஷூஸ் டிலைட். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு டே இன் மை லைஃப் vlog தான் பார்க்க போகிறோம். அதில் வந்து ஊருக்கெல்லாம் போயிட்டு வெக்கேஷன்லாம் முடிச்சுட்டு நல்லா 1 month வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை வந்து பேர்ன் பண்ணிட்டு வந்த மாதிரி இருந்துச்சு. ஏன்னா ரொட்டீன்லேருந்து கொஞ்சம் நான் பிரேக் எடுத்துக்கிட்டேன். ஸோ அம்மா வீட்டுக்கு போனோம் அப்படின்னா கொஞ்சம் ரெஸ்ட்டும் இருக்கும், ப்ளஸ் நம்மளுக்கு ஒரு சேஞ்ச் கிடைச்ச மாதிரியும் இருக்கும். மறுபடியும் வந்து பழையபடி நம்ம ரொட்டீனை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊருக்கு எப்போ நான் போகிறேனோ எடுத்துகிட்டு வரும்போது டபுள் த லக்கேஜ் வந்து ஆகிடும். ஸோ அந்த மாதிரி தான் ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக ஒரு சில திங்ஸ் வந்து நான் வாங்கிட்டு இருந்தேன். இந்த உப்பு ஜாடி இதெல்லாம் வந்து எங்கேயோ ஒரு இடத்துக்கு போனாலும் அது நல்லா இருந்துச்சு, கண்ணில் பட்டுச்சு அப்படின்னா அப்படியே வாங்கி வச்சுருவேன். ஸோ மோஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா கிச்சனுக்கு தேவையான திங்ஸ் வந்து நான் நிறையவே எங்கெங்கே போகிறேனோ அங்கே ஒரு சில திங்ஸ் பிடிச்சிருந்தா அதெல்லாம் வாங்கி அப்படியே வச்சுப்பேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பவுடர்ஸ் வந்து சுத்தமாக தீர்ந்துருச்சு. ஏன்னா 1 month எப்படியோ இல்லை அப்படிங்கிறதுனால பாட்டில்ஸ் எல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சாச்சு. எப்படியோ வரும்போது ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவேன், அதை அப்படியே ஃபில் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. சம்மர் அப்படிங்கிறதுனால நிறைய வெத்தல் வடகம்லாம் வந்து வீட்டில் போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ அது கொஞ்சம், அதுக்கப்புறம் கரம் மசாலா, ரசம் பொடி, அப்புறம் கருவேப்பிலை பொடி, இது மாதிரி நிறைய பொடிங்க. இது வந்து மெயினாக பார்த்திங்கன்னா ஹெல்த் மிக்ஸ் பவுடர், எல்லா தானிய வகைகளும் நட்ஸ் எல்லாம் போட்டு அரைச்சி கொடுப்பாங்க. கிட்ஸுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக பிடிச்சி குடிப்பாங்க. அதனால அதையும் ரெடி பண்ணியாச்சு. இது என்னைக்காச்சும் வந்து அவங்க காலையில் சாப்பிடலாம் அப்படிங்கும்போது இதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டாலே அவங்களுக்கு ஃபுல்லராக ஃபீல் ஆகும். முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை பொடி. ஸோ அது வந்து என்னைக்காச்சும் லஞ்ச் பண்ணுறதுக்கு சோம்பேறியாக இருக்குது அப்படின்னும் போது இதை ஜஸ்ட்டு நம்ம ரைஸில் மிக்ஸ் பண்ணி கொஞ்சமாக நெய் போட்டு சாப்பிட்டோம் அப்படின்னாலே சூப்பர் லஞ்சை முடிஞ்சிடும். ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த பவுடர்ஸ்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா? அதுக்காக என்னென்ன தேவையோ அதெல்லாம் அரைச்சி எல்லாத்தையும் ரெடி பண்ணி கொண்டு வந்தாச்சு. ஸோ ஒரு வழியாக கொண்டு வந்த மசாலாஸ் எல்லாத்தையும் அந்தந்த பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சாச்சு. இதை கிளியர் பண்ணதுலேயே பார்த்திங்கன்னா பாதி லக்கேஜ் வந்து குறைஞ்சிருச்சு. மீதி வந்து இன்னும் 2 நாளில் எடுத்து வச்சிட வேண்டியது தான். இது என்ன பவுடர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பச்சை பயிறு இருக்கும் இல்லையா, அது அப்புறம் கஸ்தூரி மஞ்சள் ரெண்டுத்தையும் தனித்தனியாக பவுடர் மாதிரி அரைச்சி கொண்டு வந்துட்டேன். ஏன்னா இப்போது சம்மர் வந்து இங்கே அதுவும் பெங்களூரில் நிறையவே வெயிலாக இருக்குது. இந்த டைமில் வந்து நம்ம ஸ்கின் கொஞ்சம் டார்க்காக ஆகும் இல்லையா? ஸோ அந்த டைமில் இந்த மாதிரி ஹோம்மேட் ஃபேஸ் பேக், அதுவும் பச்சை பயிறு கஸ்தூரி மஞ்சள் நம்மளுக்கு நல்ல க்ளோ கொடுக்கும், ஸ்கின் டோனையும் நல்லா கொஞ்சம் மெயின்டைன் பண்ணோம் அப்படின்றதுனால அதையும் பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இன்றைக்கி டின்னர் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்க போகுது. அந்த கால் பாயா இருக்கும் இல்லையா? ஸோ அதை வந்து ஊர்லேயே ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. ஜஸ்ட்டு அதை சூப் மாதிரி வச்சு கொடுத்துட்டாங்க அப்படின்னா நான் இங்கே வந்து அந்த தேங்காய் அரைச்சி ஊற்றிட்டு கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டு கொதிக்க வச்சிட்டேன் அப்படின்னா குழம்பு ரெடி ஆகிடும். இது கூடவே வந்து இட்லியும் ஊற்றி வச்சுட்டேன். மோஸ்ட்டாக எப்போவுமே வந்து ஊர்லேருந்து வரும்போது பார்த்திங்கன்னா இந்த கால் பாயா வந்து ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா என்னைக்காச்சும் அப்பா அம்மா வராங்க அப்படின்னாலும் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. ஏன்னா இது வந்து ஹஸ்பண்ட்க்கு ரொம்ப பிடிக்கும், கிட்ஸுக்கும் ரொம்பவே பிடிச்சி சாப்பிடுவாங்க அப்படின்ட்டு. இங்கே கிடைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரஃப்பாக ஒரு மாதிரி இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அவ்வளோவா நாங்கள் வந்து இங்கே வாங்க மாட்டோம். சப்போஸ் நீங்கள் வந்து பெங்களூரில் இருக்கீங்க அப்படின்னா எங்கே வந்து இந்த நான்வெஜ் ஐட்டம்ஸ்லாம் நல்லா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நானும் வந்து அங்கே போய் ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஏன்னா இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா நாங்கள் ஆன்லைனில் தான் வந்து வாங்கிட்டுருக்கோம். பட் ஷாப்பில் போயிட்டு நம்ம ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வர்றது வந்து நல்லா டேஸ்ட் கொடுக்கும் குழம்புக்கு. ஸோ அப்படி எதுனா தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ண மறக்காதீங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் எப்போவுமே வந்து காஃபி தான் எடுத்துப்பேன். ஆனால் இன்றைக்கி ஊர்லேருந்து ஃப்ரெஷ்ஷாக அரைச்சிட்டு வந்த அந்த ஹெல்த் மிக்ஸ் தான் எல்லாேருக்கும் பண்ணி வச்சிடலாம் அப்படின்ட்டு. நான் வந்து எப்படி மிக்ஸ் பண்ணுவேன் அப்படின்னா, ரொம்ப திக்காக இருந்தால் கிட்ஸு குடிக்க மாட்டாங்க அப்படின்ட்டு 2 ஸ்பூன் வந்து அந்த பவுடர் போட்டுட்டு கொஞ்சம் நல்லா தண்ணி ஆட் பண்ணிக்குவேன். ஏன்னா தண்ணியாக இருக்கும்போது குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும், திக்காக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு குடிக்க பிடிக்காது அப்படின்ட்டு. ஸோ தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அதில் வந்து கொஞ்சமாக பால் ஆட் பண்ணிக்குவேன். ஸோ டேஸ்ட்டும் வந்து நம்மளுக்கு நல்லாயிருக்கும். ஸோ காலையில் இந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்க முடியல அப்படின்னா இதை குடிச்சிட்டோம் அப்படின்னாலே நம்மளுக்கு ஃபுல்லராக இருக்கும். முந்த நைட்டே நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த சியா சீட்ஸ் ஊற வச்சுருந்தேன். ஸோ அது வந்து ஊற வச்சு தான் எப்போவுமே நம்ம எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் இது ஆல்மண்ட் கம்ஸு அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த பாதாம் பிசின் இருக்குது இல்லையா? ஸோ அதையும் வந்து ஊற வச்சிட்டேன் அப்படின்னா இதெல்லாம் பார்க்குறதுக்கு ஜெல்லி மாதிரி இருக்கும். கிட்ஸுக்கும் சாப்பிடும்போது ஜெல்லியோடு சேர்த்து கொடுத்த மாதிரி இருக்கும். ஸோ ரொம்பவே பிடிச்சி குடிச்சிருவாங்க. அன்றைக்கி வந்து செம்ம டயர்டாக இருந்தது. ஸோ அதனால் பிரேக்ஃபாஸ்ட் வந்து சிம்பிளாக பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு தான் பிளான் பண்ணியிருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா பாம்பே சட்னி அப்படின்னு சொல்லுவாங்க. நான் அத்தைக்கிட்டேருந்து கற்றுக்கிட்ட ஒரு ரெசிபி. இது வந்து சிம்பிளாக ஜஸ்ட்டு கடுகு உளுந்து தாளித்து போட்டுட்டு காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா, அதுக்கப்புறம் வெங்காயம் வந்து நீட்டாக கட் பண்ணி போட்டு இது வதக்கிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு கருவேப்பிலை, அதுக்கப்புறம் இஞ்சி வந்து பார்த்திங்கன்னா இதில் நம்ம கிரேட் பண்ணி போட்டுக்கலாம், அப்படி இல்லைனா தட்டி கூட போட்டுக்கலாம்.
ஆனால் இஞ்சி பூண்டு போட வேண்டாம், ஜஸ்ட்டு இஞ்சி மட்டும் போட்டுக்கிட்டால் போதும். எனக்காச்சும் வந்து நம்மளுக்கு பிரேக்ஃபாஸ்ட் வந்து பண்ணுறதுக்கு முடியல, டக்குன்னு எதனா செய்யணும் அப்படின்னா கண்டிப்பாக இதை ப்ரிஃபர் பண்ணலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் கடலை மாவு கொஞ்சம் எடுத்துகிட்டு ஒரு 2-3 ஸ்பூன் போட்டுட்டு அதில் தண்ணி நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. அதை விஸ்க் பண்ணிக்கணும், எந்த லம்ஸும் இல்லாமல் இந்த மாதிரி விஸ்க் பண்ணிவிட்டு அதை வந்து அப்படியே ஊற்றிடணும். கொஞ்ச நேரம் நம்ம கொதிக்க விட்டோம் அப்படின்னா அந்த ரா ஸ்மெல்லாம் போயிட்டு சட்னி வந்து சூப்பராக ரெடி ஆகிடும். இது வந்து நம்ம இட்லி, தோசை எதுக்கு வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அவசரத்துக்கு பண்ணணும் அப்படின்னா எப்பவுமே நான் ப்ரிஃபர் பண்ணுறது இந்த சட்னி தான். ஊர்லேருந்து வந்ததும் நான் பண்ணுற ஒரு சில விஷயங்களில் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த இஞ்சி பூண்டு வந்து அரைச்சி வச்சுருவேன். ஏன்னா மோஸ்ட்டாக நம்ம யூஸ் பண்ணுறது வந்து இஞ்சி பூண்டு தான் இல்லையா? ஸோ 1 வாரம் அப்படி இல்லைனா 2 வாரத்துக்கு தகுந்த மாதிரி இல்லை அதுக்குள்ளே வர மாதிரி நான் அரைச்சி வச்சுட்டேன் அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம குக்கிங் பண்ணும்போது. அடுத்தது முக்கியமாக ரெடி பண்ணி வச்சுக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரசம் பவுடர் தான். ஏன்னா அப்பப்போ வந்து கிட்ஸுக்கு ரசம் கொடுக்கறதுனால இதை வந்து ரெடிமேடாக வந்த உடனே பண்ணி வச்சுக்கிட்டேன். நான் வந்து பார்த்திங்கன்னா 2 மடங்கு மிளகுக்கு 1 மடங்கு வந்து ஜீரகம் ஆட் பண்ணிக்குவேன். எக்ஸ்ட்ரா எதுவுமே வந்து நான் ஆட் பண்ணிக்கல. ஜஸ்ட் இதை மட்டும் 2த்தையும் லைட்டாக வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் அரைச்சி எடுத்துட்டேன் அப்படின்னா ரசம் பவுடர் சூப்பராக ரெடி ஆகிடும். இந்த ரசம் பவுடர் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே எப்போவுமே அரைச்சி வச்சுக்குவேன். ஏன்னா கிட்ஸுக்கும் வந்து வாரத்தில் ஒரு 2-3 நாளாச்சும் ரசம் கொடுத்துருவேன். ஸோ அதனால் அதுக்கு தேவையான அளவு நான் அரைச்சி வச்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து க்ராசரி சுத்தமாக தீந்துருச்சு இல்லையா? ஸோ எப்படியும் 1 மந்த் போகிறதுனால நான் வந்து எல்லாத்தையும் கிளியர் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருவேன். ஏன்னா பருப்பு அதெல்லாம் நம்ம ரொம்ப நாள் அப்படியே வச்சுட்டு போனோம் அப்படின்னா கொஞ்சம் பூச்சி அந்த மாதிரிலாம் வர ஆரம்பிச்சிடும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு எதெல்லாம் தேவையில்லையோ அதெல்லாம் காலி பண்ணிவிட்டு போயிடுறது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக என்னென்னலாம் தேவைப்படுதோ அதெல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டேன். ஸோ டிஃபனுக்கு தேவைப்படுற மாதிரி அந்த சேமியா, அப்புறம் ஆயில், அப்புறம் குக்கீஸ் வந்து சம்டைம்ஸ் கிட்ஸுக்கு பசிச்சுதுன்னா அப்படியே கொடுத்துட்றதுக்கு. ஏன்னா வந்த 2 நாளில் வந்து குயிக்காக சமைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் அவசரத்துக்கு இந்த மாதிரி தேவைப்படுற மாதிரி எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா மொத்த க்ராசரிஸும் எடுத்து வச்சுட்டேன். ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு குக்கி ஜார் வந்து நான் கிளாஸில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது வந்து நான் அமேசான்லேருந்து தான் பண்ணிகிட்ருந்தேன். ஸோ எப்போவுமே குக்கீஸ் வந்து இந்த மாதிரி ஒரு கிளாஸ் ஜார் கண்டெய்னர்ஸில் வைக்கும்போது பார்க்கவும் அழகாக இருக்கும். நம்மளுக்கு வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னும் தெரிஞ்சு நம்ம சீக்கிரமாக காலி பண்ணிவிடுவோம். ஸோ அதனால் எனக்கு இந்த மாதிரி கிளாஸ் ஜாரில் வைக்கிறது ரொம்ப பிடிக்கும். இது வந்து நம்மளுக்கு பார்த்திங்கன்னா லிட்டு வந்து அந்த ரப்பர் டியூபோடு கொடுத்துருக்காங்க. ஸோ தட் நம்ம குக்கீஸ் எத்தனை நாள் வச்சாலும் இதுக்குள்ளே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும், ஏர் டைட் அப்படிங்கிறதுனால. இந்த கிளாஸோட குவாலிட்டியும் பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக ஸ்டடியாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. ப்ளஸ் நம்ம அங்கே ஸ்டிக்கர் கூட ஒட்டிக்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம குக்கீஸ் மட்டும் இல்லாமல் க்ராசரி ஐட்டம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு கூட நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பாஸ்தா ஐட்டம்ஸ், அதுக்கப்புறம் நூடுல்ஸ் இதெல்லாம் கூட நம்ம இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எந்த அளவு இருக்குது அப்படிங்கிறதும் நம்ம பார்த்துக்கலாம். நான் வந்து மெயினாக பார்த்திங்கன்னா குக்கீஸ்க்காக தான் வாங்கியிருந்தேன். ஏன்னா இந்த இடத்துலையே வச்சுட்டேன் அப்படின்னா அப்பப்போ எப்போ தேவைப்படுதோ நம்ம எடுத்து வச்சுக்கலாம். காலி ஆயிடுச்சுன்னா அப்படியே ரீஃபில் பண்ணிக்கிற மாதிரி. இது மெயினாக எங்கேருந்து நான் இன்ஸ்பயர் ஆனேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம அந்த காலத்தில் கடையிலலாம் வச்சுருப்பாங்க இல்லையா, இப்போ கூட வச்சுருக்காங்க ஒரு பெரிய கிளாஸ் கண்டெய்னர்ஸில் அந்த பிஸ்கெட்ஸ்லாம் போட்டுருக்கோம் இல்லையா. ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால தான் அந்த செட்டப்பில் வந்து இங்கே கொஞ்சம் பண்ணலாம் அப்படின்ட்டு வாங்கியிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிதானமாக தான் நான் வந்து லன்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். ஏன்னா காலையில் வந்து அந்த பாம்பே சட்னி, அதை கடலை மாவு சட்னி, அதுக்கப்புறம் தோசை வச்சு நான் சாப்பிட்டோம். அதுவே பார்த்திங்கன்னா லேட் ஆகிடுச்சு. அதனால் லன்ச் நிதானமாக நம்ம சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு எப்படியும் சிம்பிள் லன்ச் தான் பண்ண போகிறேன். மாங்காய் வச்சு சாம்பார் தான் பண்ணிக்கிட்டு ஊர்லேருந்து வரும்போதே நிறைய மாங்காய் வந்து கொடுத்து விட்டுருந்தாங்க அம்மா. இப்போ சம்மர் சீசன் இல்லையா, அதனால அதை சாப்பிட்டுட்டு இவங்க பண்ணுற ஆக்ஷன் பார்த்திங்களா, அந்த புளிப்புக்கு இவங்க பண்ணுற அந்த விஷயம் ரொம்பவே அழகாக இருந்துச்சு. ஆனால் ரொம்ப பிடிச்சி சாப்பிட்டாங்க. ஸோ அதனால் அப்பப்போ கொஞ்சம் அதையும் கட் பண்ணி கொடுத்துட்ருந்தேன். சாம்பார் வந்து நல்லா கொதிச்சிட்ருக்க டைமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாங்கிட்டு வந்திருந்தேன் இல்லையா ஒரு சில ஜாடி, அதெல்லாம் வாஷ் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். எப்போவுமே அதில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன டஸ்ட்டெல்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ அதனால் வந்ததும் அதை வந்து கையோடு வாஷ் பண்ணி வச்சுருவேன். நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளாக் அப்புறம் இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் 2 சின்ன சின்ன சால்ட் அப்புறம் ஊறுக்காய்லாம் போட்டு வைக்கிறதுக்கு வாங்கியிருந்தேன். பெரிஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்து அந்த ஊறுக்காய் ஜாடி இருக்கும் இல்லையா அதே கலரில், ஆனால் கொஞ்சம் ஸ்ட்ரைப்ஸ்லாம் போட்டு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அது வந்து சுகர் போட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்கியிருந்தேன். ஆனால் யூஸ் பண்ண தான் தெரியும் சுகருக்கு வந்து அது யூஸ் ஆகுமா அப்படின்ட்டு.
ஸோ ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு வந்த திங்ஸ் வந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. இதுக்கப்புறம் அந்த ட்ரெஸ்ஸு அது மாதிரி ஐட்டம்ஸ் தான் எடுத்து வைக்கணும். எப்போவுமே வந்து ஊர்லேருந்து வந்ததும் இதை எடுத்து வச்சா அப்படின்னா தான் எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். ஏன்னா அப்படியே இருந்துச்சு அப்படின்னா அங்கங்கே பேக்காக இருக்கும் வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்ச அளவுக்கு அப்பப்போ எடுத்து வச்சுட்ருப்பேன். அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிள் லன்ச்சு அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டாக பண்ணி வச்சுக்குவோம். ஸோ மாங்காய் சாம்பார் வச்சுட்டு அதுக்கப்புறம் எக் தான் வந்து லன்ச்சுக்கு. பிளான்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலது வந்து போயிடுச்சு. ஏன்னா சம்மர் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் நம்ம கொடுக்க வேண்டியதாக இருக்கும் இல்லையா. அதெல்லாம் வந்துட்டு எல்லாமே கொஞ்சம் ட்ரை ஆன மாதிரி ஆகிடுச்சு. ஸோ காலையிலேயே ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் நர்சரியிலேருந்து ஈஸி மெயின்டெனன்ஸ் பிளான்ஸாக வாங்கிட்டு வந்துட்டு இருந்தார். இந்த மணி பிளான்ட், ஸ்பைடர் பிளான்ட், அப்புறம் பேம்பு இதெல்லாம். ஸோ அதனால் எப்போவுமே வந்து எனக்கு பிளான்ட்டோட அந்த பாட் வந்து எம்டியாக இருந்தாலே பிடிக்காது, ஒரு மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சம் க்ரீனியாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்குமே அந்த ஃப்ரெஷ்ஷு ஃபீல் கிடைக்கும் இல்லையா. ஸோ அதனால் எந்தெந்த பிளான்ட்ஸ்லாம் போயிடுச்சோ அந்த பாட்ஸ்க்கு மட்டும் ஈஸி மெயின்டெனன்ஸ் பிளான்ட்டாக வாங்கிக்கிட்டோம். ஸோ இது பேம்பு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப ஈஸி மெயின்டெனன்ஸாக இருக்கும். அதே மாதிரி ஸ்னேக் பிளான்ட்டும் வந்து ஈஸி மெயின்டெனன்ஸ் தான். இதுக்கெலாம் வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து நம்ம தண்ணி வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டோம் இல்லை ஊற்றிட்டோம் அப்படின்னாலே நல்லாயிருக்கும். ஸோ எல்லாத்தையும் பிளான் பண்ணி அதையும் வச்சுட்டோம். ஸோ வீடும் பார்க்க இப்போ ஃப்ரெஷ்ஷாக ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு ஊர்லேருந்து வரும்போதே பார்த்திங்கன்னா அங்கேருந்து ஒரு ஹெல்ப்பர் அண்ணாவை கூட்டிகிட்டு வந்திருந்தோம். ஏன்னா எப்போவுமே இந்த லாங் கேப்பாக விடும்போது கொஞ்சம் வீடு டஸ்ட்டாக இருக்கும் இல்லையா. அந்த டைமில் கொஞ்சம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா டஸ்ட்டு ஃப்ரீயாக இருக்கும். ஸோ ஈவினிங் போல் பார்த்திங்கன்னா க்ராசரி ஷெல்ஃப்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தோம். இது எல்லாமே கிளாஸ் ஐட்டம்ஸ் அப்படிங்கிறதுனால ஒன்றையும் நிதானமாக தான் எடுத்து வைக்கணும். ஸோ நான் வந்து எப்போவுமே நான் தான் இதை வந்து எடுத்து வச்சிட்ருப்பேன். ஏன்னா ஒன்றும் பிடிச்சி பார்த்து வாங்குறதுனால கொஞ்சம் உடைக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறதுனால நிதானமாக எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து க்ளீன் பண்ணி வச்சிட்ருந்தேன். ஸோ இதெல்லாம் வந்து பண்ணுறதுக்கே பார்த்திங்கன்னா ஃபுல் டே போயிடுச்சு. அதனால் டின்னர் வந்து இன்றைக்கி வெளியில் வந்து ஆர்டர் பண்ணிட்டோம். அதுவும் இல்லாமல் இந்த பெங்களூரில் வந்து ரொம்ப ஃபேமஸான இந்த மேக்னா பிரியாணி வந்து என்னோடய ஃபேவரெட்னே சொல்லலாம். ஸோ அதனால் ரொம்ப நாள் ஆகிடுச்சு அந்த டேஸ்ட்டை வந்து பார்த்து. ஸோ அதனால் ஹஸ்பண்டும் வந்து இன்றைக்கி வெளியிலே ஆர்டர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பிரியாணியை விட ஃப்ரைட் ரைஸ் வந்து அங்கே ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஃப்ரைட் ரைஸில் காரமும் பார்த்திங்கன்னா கிட்ஸும் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த கிரேவி வந்து சிக்கன் கிரேவி கொஞ்சம் ஆர்டர் பண்ணியிருந்தோம். மெயினாக பேக்னாவில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிரியாணிக்கு ஸ்பெஷல் பிரியாணிக்கு ஒரு கிரேவி மாதிரி கொடுப்பாங்க. அதுதான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அது தனியாக கூட நாங்கள் ஆர்டர் பண்ணி வச்சுக்குவோம். ஏன்னா ஹஸ்பண்ட் எப்போவுமே பிரியாணி சாப்பிடுவார், நான் வந்து எப்போவுமே ஃப்ரைட் ரைஸ் அந்த மாதிரி தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ அந்த கிரேவி மட்டும் தனியாக கேட்டாலும் கொடுப்பாங்க. ஸோ அந்த கிரேவி ஆர்டர் பண்ணிவிட்டு இன்றைக்கி டின்னர் வந்து பார்த்திங்கன்னா மேக்னாலேருந்து தான் ஃப்ரைட் ரைஸ் அதுக்கப்புறம் கொஞ்சம் பிரியாணி. ஸோ இதுதான் எங்கள் டின்னர் முடிச்சிட்டோம். நீங்களும் சப்போஸ் பெங்களூரில் இருக்கீங்க அப்படின்னா இல்லை பெங்களூர் வந்தீங்க அப்படின்னா மேக்னாவில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஆனால் எல்லாமே காரமாக இருக்கும், ரொம்பவே நல்லாவும் இருக்கும் டேஸ்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் டின்னர் எல்லாம் முடிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா அது வீக்கெண்டாக வேறு இருந்துச்சு. ஒரு சூப்பர் மூவி வந்து ரிலீஸ் ஆகிருந்துச்சு ஓடிடியில். அது ஃபேமிலி ஸ்டார் அந்த மூவி, தெலுங்கு மூவி தான். ஸோ அதை வந்து அப்படியே போட்டுட்டு அந்த டே வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டோம். ஏன்னா காலையிலேருந்து ஃபுல்லாக இந்த எல்லாத்தையும் அன்பேக் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணி க்ளீன் பண்ணுறதுலேயே வந்து ஃபுல் டே போயிடுச்சு. பட் அது வந்து கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. ஏன்னா எப்போவுமே எனக்கு அந்த ஒரு விஷயம் பிடிக்கும் அப்படிங்கிறதுனால நான் வந்ததும் வந்து இதை பண்ணிட்டேன் அப்படின்னா கொஞ்சம் எனக்குமே சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். அதுவும் இல்லாமல் நிறைய அப்படியே வச்சுட்டே இருந்தோம் அப்படின்னா எனக்கு தான் டிலே ஆகும் அப்படிங்கிறதுனால சீக்கிரம் அந்த வேலையை முடிச்சாச்சு. இதோட நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ இந்த டே இன் மை லைஃப் vlog பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்கள் ஃபீட்பேக்ஸை மறக்காமல் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. மறுபடியும் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணுறேன். பை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.